இங்க இருக்க பழத்துல தான் ஜூஸ் செய்யறாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பழம்னா டூப்ளிகேட், ஜூஸ் மட்டும் தான் ஒரிஜினல். வரிசையில இருந்த $1 ஜூஸ் கடையில 3 ஜூஸை வாங்கிட்டு $1 ஜூஸோட மொத்த கடையும் சுத்தி பார்த்துடணும் தான் பிளான். ஆனா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவே கலர் கலர் டிஷ்ஷோட கடையை போட்டிருந்தாங்க. அதுலயும் இந்த குட்டி குட்டி பேன் கேக்கை சுட்டு சாக்லேட்ல முங்கு நீச்சல் அடிக்க விட்டுருந்தாங்க. அதுலேயே $5 ஆர்டரை கொடுத்துட்டோம். மண்ணின் மக்களே, நீங்க எதுக்கு சமைச்சு சாப்பிட்டு உழைச்சு சம்பாதிச்சுன்னு கஷ்டப்படுறீங்க? இந்த சமையல் டிபார்ட்மெண்ட் மட்டும் எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு எதுவும் நினைப்பாங்களோ என்னவோ. இந்த ப்ரூனே நாட்டில் அடிக்கடி நைட்டு நேரத்தில் உணவு கடைகளை ஓப்பன் பண்ணிடுவாங்க. என்ன காலு மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிருச்சு? பிரெயின் ஸ்ட்ரோக் எதுவும் வந்துருச்சோ? இல்லையே, மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா தானே இருக்காது. ஓ, கெபாப் கடை வந்திருக்கா, அதான் காலு கடமையை மறந்துருக்கு. ஆர்டர் பண்ணதெல்லாம் வாங்கி கட்டிட்டு மொய் செய்ய போயிட்டு இருக்கோம். ஆமா, எங்க வீட்டு தலைவர் எங்க இதை பார்த்தாலும் $2 மொய் எழுதாம வரவே மாட்டாரு. எதுவா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடந்துக்கணுமா இல்லையா? உள்ளூர் உணவு திருவிழாவை முடிச்சுட்டு நேரம் அதுக்கு பக்கத்துல நடந்த உலக உணவு திருவிழாவுக்கும் போயிட்டோம். பாலுக்குள்ள அடைச்சு வச்ச பலூன்ல இருந்து பச்சை புல்வெளியில பபுள்ஸ் விட்டது வரைக்கும் 12 மணி ஆச்சு. என் ஹஸ்பண்டோட பர்சும் காலியாச்சு. உடனே என்கிட்ட வந்து சொன்னாங்க, வரணும் நீங்க 2 பேர் வீட்டுக்கு, இல்லைன்னா கந்துவட்டிக்கு தான் பணத்தை வாங்கணும் கடனுக்கு.